Hi friends, welcome to Viva's family. First time channel பார்க்கறீங்கன்னா please subscribe பண்ணி support பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. முந்தின நாளே மெஹந்திலாம் போட்டுட்டு ரெடி ஆயாச்சு. எங்க அப்படினா கசின் சிஸ்டரோட என்கேஜ்மென்ட். சிம்பிளா வீட்ல தான் பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் காலையில் போகும்போது அப்போ தான் வந்து டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. வர்றவங்களுக்கு மட்டும் சேர் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. லஞ்சுக்கு வந்து நார்மலாக ஒரு பீட்ரூட் பொரியல், அப்புறம் சாம்பார், சாப்பாடு வச்சு சிம்பிளாகவே சாப்பிட்டு முடிச்சாச்சு. கேரட் பீன்ஸ் பொரியல் இதெல்லாம் தான் வச்சுருந்தோம். நைட்டு டின்னருக்கு வந்து நெய்ச்சோறு அப்புறம் மட்டன் குழம்பெல்லாம் இருக்கிறதுனால லஞ்சுக்கு பெருசாக ஒன்றுமே வைக்கல. இவ்வளோ தான் சாப்பாடு. 6 o'clock மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்துடுவாங்க அப்படின்றதுனால தட்டெல்லாம் வைக்கிறதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். ஆக்சுவலி பொண்ணு வீட்டிலேருந்து ஒரே ஒரு பிளேட் மட்டும்தான் வந்து ரெடி பண்ணோம். ஃப்ரூட்ஸு அப்புறம் வெத்தலை அதெல்லாம் வச்சு ரெடி பண்ணுவாங்க இல்லையா, அது கொஞ்சம் சின்னதாக டெக்கரேட் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய தாளால் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் இந்த மஞ்சள் துணியில் வந்து பனம், அப்புறம் நெல், அப்புறம் வெத்தலை இதெல்லாம் வச்சு முடிச்சு போட்டு அதையும் வந்து அந்த தாளால் வச்சுட்டாங்க. எனக்கு இது பார்க்குறதுக்கு ரொம்பவே புதுசாக இருந்துச்சு. ஏன்னா எங்கள் ஊரில் இந்த மாதிரியான ஒரு சடங்குகள் வந்து எதுவுமே கிடையாது. நார்மலாக ஒரு என்கேஜ்மெண்ட் நடக்கும், பொண்ணு ரிசப்ஷனில் உட்காருவாங்க, நாங்கள் போவோம், அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி பிளேட் ரெடி பண்ணுறதுன்றது எங்கள் ஊரில் கிடையவே கிடையாது. ஸோ எனக்கு இது பார்க்குறதுக்கும் இதை பண்ணுறதுக்கும் ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். ஃப்ரூட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அந்த மஞ்சள் துணி நாங்கள் வச்சு கட்டியிருந்தோம் இல்லையா, அதையும் வச்சுட்டு கொஞ்சம் ஃப்ளார்ஸ் எல்லாம் ரோஜாலாம் இருந்துச்சு, அதையும் வச்சு அங்கங்கே கொஞ்சம் டெக்கரேஷன் மாதிரி வச்சுட்டு ஒரு நெட் கிளாத் வச்சு ஃபுல்லாக கட்டி ஒரு ரிப்பன் வச்சு நல்லா டைப் பண்ணியாச்சு. அதில் வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளார்ஸ் வந்து கொஞ்சம் வாங்கி வச்சுருந்தோம். கடையில் இந்த மாதிரி டெக்கரேஷன்ஸ்க்குள்ள வந்து இருக்கும் இல்லையா, அந்த பூவை வந்து சும்மா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக அந்த கரெக்டாக அந்த டைப் பண்ணியிருக்கிற இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஒரு பிளேட் வந்து ரெடி பண்ணியிருந்தோம். பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. இதுதான் வந்து பொண்ணு வீட்டில் பிளேட் பண்ணுறதுக்காக வைக்கிற அந்த தாளா. ஒரு 5:30 மேலே 6 o'clock அந்த மாதிரி வந்து மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. மாப்பிள்ளை வீடு எல்லாமே சென்னையிலேருந்து தான். அவங்க வந்து இங்கே ஒரு இடத்துல ஸ்டே பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்தாங்க. வரும்போது கொஞ்சம் வீடியோ எடுத்தேன். நாங்கள் வந்து அந்த பிளேட்டிங்லாம் முடிச்சதுக்கு பிறகு வந்து தான் வந்து டெக்கரேஷன் பண்ணோம். இது என் பாப்பாவோட பாவாடை சட்டை, நல்லா இருக்குல்ல, நானே ஆரி ஒர்க் போட்டு ஸ்டிச் பண்ணது. ஒரு 3:30 or 4 o'clock போல் வந்து பொண்ணுக்கு மேக்கப்புக்காக தென்காசியிலேருந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டு தான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தா. வந்து சாரீவெல்லாம் இதுதான் அவளோட லுக்கு, சாரீலாம் கட்டி மேக்கப்லாம் பண்ணி முடிச்சுட்டு அவங்களோட இன்ஸ்டாக்காக கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க. இவ்வளோ ப்ராடக்ட் வச்சு ஒரு வழியாக ரெடி பண்ணிட்டாங்க. அவளோட லுக்கும் வந்து மினிமலாக ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. வீடியோஸ்க்கு ஃபோட்டோஸ்க்கு வந்து நேரில் பார்க்குறத விட இன்னும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. எல்லாம் முடித்ததுக்கு பிறகு நாங்களுமே ஓரளவு ரெடியாகி வந்துட்டோம். சாரீ வந்து ஒரு கோல்டன் கலர் சாரீ தான் கட்டியிருந்தோம் 2 பேருமே. ஒரே சாரியில் அவகிட்ட இருந்தது அவள் கட்டியிருந்தா, நான் வந்து என்னோடது கட்டியிருந்தேன். ஸோ பொண்ணை கீழே அழைச்சிட்டு போகணும் இல்லையா, அவங்க தான் வந்து மதினி அப்படின்றதுனால அவன் கைப்பிடிச்சி அழைச்சிட்டு போயிருந்தான். இது வந்து மாப்பிள்ளை வீட்டிலேருந்து கொண்டு வந்த பிளேட்ஸு, ஃப்ரூட்ஸு, அப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸு, ஃப்ளார்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. நிறைய ஒவ்வொரு பிளேட்லேயும் ஒன்று வச்சுருந்தாங்க. அவங்களோட முறைப்படி அவங்க வந்து ஒரு பிளேட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. மாப்பிள்ளைக்கு வந்து மாப்பிள்ளையோட சொந்தக்காரங்க ஒரு பெரிய ஆள் வந்து அவங்களுக்கு மாலை போட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க. பொண்ணோட அண்ணன் அவங்களோட மதினி வந்து மாலை போட்டு ஆரம்பித்து வச்சாங்க. எனக்கு இங்கே நடக்கிற நிச்சயதார்த்தம், இந்த சடங்கு, இவளோட இந்த விஷயங்கள் எல்லாமே எனக்கு கொஞ்சம் புதுசாக தான் இருந்துச்சு. ஏன்னா என் ஊரில் நான் பார்த்த என்கேஜ்மெண்ட் ஆகட்டும், ரிசப்ஷன் ஆகட்டும் இந்த மாதிரி இருக்காது. ஸோ எல்லாம் முடித்ததுக்கு பிறகு மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்க, பொண்ணு வீட்டில் உள்ளவங்க, அவங்க அப்பா அம்மா அண்ணன் தம்பி எல்லாருமே வந்து மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் பாலும் பழம் ஓட்டிகிட்டு இருந்தாங்க. எங்கள் ஊருக்கும் அங்கேயே என்ன வித்தியாசம் அப்படின்னா, என்கேஜ்மெண்ட் அப்போ மாப்பிள்ளையும் பொண்ணையும் ஒன்றா உட்கார வச்செல்லாம் வந்து இந்த மாதிரி நாங்கள் கொடுத்ததில்ல. எனக்கு இது வந்து பிடிச்சிருந்துச்சி. மாப்பிள்ளையும் பொண்ணையும் ஒன்றா உட்கார வச்சு அவங்க பண்ணது. பொண்ணுக்கு வந்து ஒரு ப்ரெசன்ட் பண்ணுறதுக்காக மாப்பிள்ளையோட அம்மா வந்து ஒரு நெக் பீஸ் ஒன்று எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதை வந்து அவளுக்கு போட்டு விடுறதுக்காக கொண்டு வந்திருந்தாங்க. போட்டு விடவும் செஞ்சாங்க. ஒரு 5:30 6 o'clock ஸ்டார்ட் ஆன அந்த என்கேஜ்மெண்ட் வந்து நைட்டு ஒரு 9 o'clock வரைக்கும் போச்சு. ரொம்ப மினிமலான ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து கூப்பிட்டுருந்தாங்க. ரொம்ப பெரிய லெவலில் வைக்கல. நான் வீட்டில் உள்ள வேலை எல்லாம் பார்த்துட்டு என் பாப்பாவையும் பார்த்துட்டு இருந்ததுனால என்னோட சாரீ அவுட்ஃபிட் வந்து நான் காட்ட முடியல. ஒரு கோல்டன் கலர் சாரீ தான் கட்டியிருந்தேன்.
டின்னருக்கு வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா, நெய் சாதம், நெய்ச்சோறு, அப்புறம் வந்து மட்டன் குழம்பு வச்சுருந்தாங்க, சம்பல் வச்சுருந்தாங்க, ஒரு ஸ்வீட் வச்சுருந்தாங்க. அவ்வளோதான். ஆக்சுவலி ஏன் வந்து டிஃபன் இல்லை அப்படின்னா, வெளியூர்லேருந்து நிறைய பேர் வராங்க அப்படின்றதுனால அவங்க மத்தியானம் லஞ்ச் அந்த அளவுக்கு முடிச்சிருக்க மாட்டாங்கன்ட்டு இவங்களாவே வந்து சரி ஓகே நம்ம சாப்பாடே ரெடி பண்ணிடலான்னு சாப்பாடு ரெடி பண்ணியிருந்தாங்க. பொண்ணுக்கும் மாப்பிள்ளையும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டைம் ஆகிடும் அப்படிங்கிறதுனால வீட்டில் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டோம். மண்டபம் வரைக்கும் போய், ஏன்னா வீடுக்கும் மண்டபமும் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், ஒரு 50 மீட்டர் தான் இருக்கும், அந்த மாதிரி தானே ஒரு டிஸ்டன்ஸ் தான். ஸோ பொண்ணுக்கு தனியாக எடுத்து வச்சதுக்கு பிறகு அவங்க எல்லாம் அப்புறமா கொஞ்சம் லேட்டாகவே சாப்பிட்டுக்கிட்டாங்க, பொண்ணு மாப்பிள்ளையும். 10 o'clock மேலே வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணாங்க, அவ்வளோதான்.